எப்போதும் உள்ளத்தில் நின்று ஆடும் வேலன். இப்படி நீ உம்மனா முஞ்சி மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? என்ன யார் என்ன திட்டினாலும் நான் பொறுத்துக்குவேன். உன்னை யாராவது ஏதாவது சொன்னா என்னால தாங்கிக்க முடியாது முருகா. யாரும் நாகமாவா சூனியக்காரியா உன் முன்னாடி வந்து உன்னை விட தான் பெரிய சக்தி படைச்சவன்னு அழட்டிக்கிட்டாலுமே அவளை சும்மாவை விட்ட நீ ஏன் பதிலுக்கு உன் சக்தியை காட்டல? அதனாலதானே இத்தனை கேலி பேச்சும். அப்பவே அவளுக்கும் இங்க இருந்தவங்களுக்கும் நீ யாரு, உன் மகிமை என்ன அப்படிங்கறத புரிய வைக்க வேண்டாமா? போ முருகா, எனக்கு பிடிக்கவே இல்ல. முருகா, எங்க அத்தை முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கலாமா? இப்ப அவங்க மனசு மாறிட்டா உன்னை பார்க்க என்ன அனுப்ப மாட்டாங்க. உனக்கு என்ன கவலை? என்ன பார்க்கணும்னு உனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஆனா என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாதே. அது தெரிஞ்சும் இப்படி எல்லாம் பண்ற பாரு, அதான் வருத்தமா இருக்கு. அப்படி ஏதாவது எனக்கு தடை வந்தது நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது. சொல்லிட்டேன். மண்டே 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 மண்டு மண்டு. நீதானா அது? ஆமா. நான் மண்டேன்னு உனக்கு யார் சொன்னது? முருகன் பாவிகளை விட்டு பிடிப்பான், பக்தர்களை விடாமல் பிடிப்பான். இது தெரியாம இங்க வந்து புலம்புறியே மண்டு தானே நீ? இந்த சின்ன வயசுல முருகனை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க. நீ யாரு? வேலன். இங்க என்ன செய்ற? ஆடு மேய்க்கிற. இந்த சின்ன வயசுலயா? எங்க மாமா கூட மேய்க்கிறாரு. உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா அம்மா சேர்ந்தும் இருப்பாங்க, பிரிஞ்சும் இருப்பாங்க. அப்பா பிச்சாண்டி, அம்மா கோலக்காரி. உன்னை நான் இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. நான் உன்னை எப்பயும் பாக்குறேனே. அப்படியா? நான் சரியா கவனிக்கலடா. அப்புறம் ஏன் கோயிலுக்கு வர? முருகனை பார்க்க. முருகனை பாக்குறப்ப என்ன பாக்கலையா? இனிமே பாக்குறேன். வா. ஆமா, எப்பவுமே நீ இங்க வருவியா? இங்கதான் இந்த மலை மேல இருப்ப. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அடிக்கடி உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அப்ப முருகனை? முருகனுக்குள்ள உன்னையும் உனக்குள்ள முருகனையும் வச்சு பாக்குறேன். வீட்டு போக நேரம் ஆயிடுச்சு. அத்தை என்ன தேடுவாங்க. நான் வரட்டுமா? தீபா, தீபா, வரேம்மா. என்னம்மா? மருமக பிள்ளை இன்னும் காணமே. நீ தானமா அவரை எங்க அனுப்பிச்ச?
அதாண்டி போன மனுஷனை இன்னும் காணமேன்னு கேக்குறேன். அத்தை, என்னங்க உங்களுக்கு ஆயுசு 100. அம்மா இப்பதான் உங்களை பத்தி கேட்டாங்க, நீங்களும் வந்துட்டீங்க. என்னத்த பணத்தை தூக்கிட்டு அப்படியே ஓடி போயிடான்னு பயந்தீங்களோ? என்ன நீங்க நான் நினைக்காதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. காக்க வச்சுட்டானா? நான் காக்க காக்க, அவன் பார்க்க பார்க்க, நான் கேட்க கேட்க, அவன் லட்சியத்தை திருப்பி நோக்க நோக்க, கந்த சிருஷ்டி கவசமே சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நான் 2 தரப்புக்கும் பொதுவானவன். என்ன இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. படிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, வெத்து பத்திரம் தான். சிவகாமி கரெக்டான கையெழுத்து தான் போட்டுக்கிறீங்க. இந்தாங்க, இதுல பணம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துங்க. என் மாப்பிள கரெக்டா இருக்கிற வரைக்கும் அவர் குடுக்கற பணமும் கரெக்டா தான் இருக்கும். ஏகப்பட்ட பட்டுவாடா இருக்கு. கௌசிய இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம். அவளை கட்டி கொடுக்கறதுக்கு வரன் தேடுற செலவே எக்கச்சக்கம். இதுல காருக்கு வேற டியூ, இன்னும் குடும்ப செலவுன்னு என்னெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் கமிஷன் கேட்ட கூடாதுண்ணா. மாப்பிளைக்கு எல்லாமே தமாஷு தான். என்னங்க இதெல்லாம்? சொல்றேன், நீயும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். நேரம் வரும்போது உனக்கு தெளிவா சொல்றேன். அமெரிக்கால படிச்சுட்டு வந்து இப்படி இருக்க, பின்ன என்னடா சாமி கோயில்னு சுத்திட்டு இருக்க? டேய், அமெரிக்காலயும் ஏகப்பட்ட முருகன் கோயில் இருக்குடா. உன்னை சொல்லி தப்பில்லடா, எல்லாம் நம்ம முன்னோர்களை சொல்லணும். அவங்க கற்பிச்ச பழக்கம் தான் இப்படி தொத்திட்டு இருக்கு. நீ சொல்ற காரணமே தப்புடா. முன்னோர்கள்லாம் முட்டாளா இருந்திருந்தா அந்த பரம்பரையில இருந்து உன்ன மாதிரி ஒரு அறிவாளி வந்திருக்க முடியுமா? எப்படியோ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டல. டேய், ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, சீரியஸ் எடுத்துக்காத. அம்மா 10 ரூபாய்க்கு பூ கொடுங்க. இந்த பூவை சாமிக்கு போறதை விட ஒரு ஏழை பொண்ணுக்கு கொடுத்தான்னு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷப்படுவா. குடுக்கலாம்டா, ஆனா குடுக்கறது ஒரு வயசு பொண்ணுக்கா இருந்தா பிரச்சனை ஆயிடும்பா. அப்போ உன் காதலிக்கு கொடு. போச்சுடா, அவளுக்கு இந்த பழக்கமே கிடையாது. வேணா நீ உன் காதலி கூட. ஏய், ஏன் காதலிக்கா? ஐயா சுயமா சம்பாரிச்சு சொந்த காசுல வாங்கினாதான்டா ஐயாக்கு மெரிட்டா இருக்கும். சரி சரி, வா போலாம். புலம்ப விட மாட்டானே. டேய் சிவா, அமெரிக்கால கூட இப்படிதான் கோயில் இருக்குமா? அப்புறம் சிவா, என் மனசுல இருக்கிற விஷயம் ரொம்ப நாள் உனக்கு சொல்ல நினைச்சேன்டா. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். தனியா புலம்பும் போதே தெரியுது, ஆளை பார்த்து புலம்பு. ஆளை பார்த்து புலம்பவா? டேய் சிவா, உன்னால எனக்கு பைத்தியக்கார பட்டம். ஏண்டா சாமி கும்பிடுறதா இருந்தா சொல்லிட்டு கும்பிட கூடாதா? இத பாரு, உன் மனைவி கூட வரும்போது சொல்லிட்டு சாமி கும்பிடு. இல்லனா உன் கூட வரதா நினைச்சு வேற அவன் கூட போட போறா. ஐயோ, பாத்துடா. மிஸ் மாட்டிக்கிட்டியா? ஐம் சாரி, இவன் மேல வீச்சு அடிச்சேன், அது உங்க மேல பட்டுடுச்சேன். பரவாயில்ல. முதல்ல அந்த பூனை கூட சாமிக்காக வாங்கினது இல்ல, இப்பதானே நீ சொன்ன சாமிக்கு போடுறது பதிலா யாராவது ஒரு பொண்ணு கொடுத்தா நல்லா இருக்கும்னு. அதுக்காக சாமிக்கு நான் வேற மாலை வாங்கி போட்டுறேன், இது நீங்களே வச்சுக்கோங்க. உமா முதல்ல நீ அது பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிரிச்சுட்டு எல்லாம் உன்னாலதான். முருகா, உன் மேல இருந்து பூ விழுந்தா நல்ல சகுனம். என் மேல பூ விழுந்தா அதுக்கு என்ன அர்த்தம் முருகா? சோ, நான் ஒரு மடச்சி. உன்கிட்ட போய் என்ன அர்த்தம் கேக்குறேன் பாரு. என்ன காரணம் நல்லா கேட்கணும். இந்த பூ என்ன செய்யறது? தல்ல வச்சுக்கிட்டுமா? வேண்டாம் முருகா, இத நீயே வச்சுக்க.
கொக்கு நல்ல கொக்கு கெண்ட மீனை பார்த்து விரதம் முடிச்சிருச்சான். என்னடா எனக்கே கொக்கு பிடிக்கிற? விரதம் முடிச்சிருக்கேன்ல, கொக்கு கால சூப்பு கொண்டு வந்திருக்கேன். விரதம் முடிச்சிட்டேன்னு தெரியும்ல, சாராயத்தை கொண்டாடாம சூப்ப கொண்டாந்துருக்கியடா முட்டாள். கொதிக்குதாத்தா, இப்ப கொண்டாந்து கொடுத்துட்றேன். கொடு. சப்புன்னு இருக்கேடா. கப்புனு பின்னாடியே வருதாத்தா. அத்தா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கொக்கு ஏன் ஒத்த கால்ல நிக்குது? தெரியல. உனக்கே தெரியலையா? 2 கால தூக்கினா கீழே விழுந்துரும், அதான் ஒத்த கால்ல நிக்குது. நீயும் கொக்கு மாதிரி ரொம்ப காலமா ஒத்த கால்ல நின்ன, மயிலாடுஞ்சோல முருக பக்தர்கள்லாம் உன் பக்கம் இழுக்கணும்ட்டு. இழுத்தனா இல்லையா? அந்த கோயில் முருகனோட மூல ரகசியமே ஜன ஆகர்ஷண யந்திர பிரதிஷ்டதான். அப்படின்னா என்ன? இது கூட தெரியலையாடா வெண்ண? ஜனங்களையும் செல்வத்தையும் ஊரோட நன்மை கருதி ஆகர்ஷணம் செய்யக்கூடிய சக்கரத்தை முன்காலத்துல சித்தர்கள் பிரதிஷ்டை செஞ்ச இடம். அங்கேயே போய் என் மந்திர மாந்திரிகத்தால பக்தர்களை முகமாத்து வித்த பண்ணி நான் என் பக்கமே இழுத்துட்டேன்டா. என்னடா முழிக்கிற? இந்தா புடி, நீயே குடி, எடு சுருட்ட. இந்தா, நான் பிடிக்கல, புதுசு. பத்தவை. எப்போ நான் தான். என்னடா சுருட்டி இது? சூப்பும் சரியில்லை, சுருட்டும் சரியில்லை. கோச்சுக்காத ஆத்தா, நாளைக்கே கடையை மாத்திடுறேன். ஆத்தா, நான் உன்கிட்ட வேலை செய்யறது நான் போன ஜென்மத்தில் செஞ்ச பாக்கியம் ஆத்தா. ஆத்தா, எங்க மூஞ்சி காட்டு. ஜோதி தெரியுது, லட்சுமி இருக்குது. ஆத்தா, எனக்கு ஒரு ஆசை ஆத்தா. உன் மாந்திரிக சக்தியால இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் குத்து விளக்கு ஏத்தும் போது அந்த தீபத்துல உன் முகம் தெரியணும் ஆத்தா. அப்படி மட்டும் நீ செஞ்சுட்டான்னு வச்சுக்கோ, ஊர்ல எந்த பொம்பளையும் கோயிலுக்கு போக மாட்டா, சாமி கும்பிட மாட்டா, உன்னை கடவுளாக்கிடுவா. சாம்பா, உனக்கும் இருக்கு. நீ சொன்ன போறாதா பெரிய வேதம் ஆயிடா. சாம்பா, ஆத்தா, நீ சொன்ன விஷயம் இருக்கே பிரமாதமான விஷயம். அத செய்யறதுக்கு ரொம்ப பிரயோகம் இருக்கு. அக்னி வளர்த்து வேள்வி நடத்தி மந்திரம் சொல்றப்ப ஸ்வாஹா ஸ்வாஹான்றாங்களே, அந்த ஸ்வாஹான்றவ அக்னி பகவானுடைய மனைவி. அவதான் அக்னிக்கு அதிதேவதை. அந்த ஜுவாலா தேவியின் கடாட்சம் நமக்கு வேணும். சொல்லிட்டல, செஞ்சிடுறேன். காலை மட்டும் புடி, கட்ட விரல பிடிக்காத. கால் கட்ட விரல் மூலமாத்தான் நான் கூடு விட்டு கூடு பாய்வேன். அதான் நான் உனக்கு கேக்குறேன், உன் அடுத்த திட்டம் என்ன? இந்த ஊர்ல எல்லா ஊர் ஜனங்களும் வரணும். தீவின தெய்வமா என்ன பயந்து கும்பிடணும். எனக்கு இப்பவே இடம் பார்த்து நான் சமாதி கட்டிக்க போறேன். நான் செத்தும் ஜனங்க நினைச்சாலே வாழக்கூடிய துர்தேவதையா வாழணும். அதுதான் என் லட்சியம். கஷ்டம் தீர கலியுகத்துல கந்தனத்தான் கும்பிடணும்னு ஒரு நியதி இருக்கு. அத திசை திருப்பி நல்லது நடக்க நாகம்மாவை கும்பிடணும்னு எல்லாரையும் நினைக்க வைக்கணும். அது வரைக்கும் ஊருக்குள்ள ஒரு பையன் நாக்கு மேல பல்ல போட்டு என்ன பத்தி தப்பா பேசாம பாத்துக்கணும். கருப்பா, நம்ம பெரிய வீட்டுக்காரு ஊரை விட்டே போயிட்டாராம்ல. அவரு நிலைமை அப்படி.
மகளை கட்டி கொடுத்து மறுவீடு வந்த மாப்பிள்ளைக்கு நாகம்மா பகையில கை போயிடுச்சு. நாகம்மாவையும் பகைச்சுக்க முடியல, மாப்பிள்ளைக்காக வருத்தப்படாமையும் இருக்க முடியல. அதான் போயிட்டாரு. இருந்தாலும் நாகம்மா செஞ்சது அக்கிரமம். தன்னை தவிர யாரும் செல்வாக்கு செலவாணியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது பெரிய மனுஷங்க சுபாவம். ஆனா கோயில் கூடாதுன்றாங்களே. குறிப்பா முருகனுக்கு கோயில் கட்டக்கூடாதுங்கிறாங்க. அட அப்படி சொல்லையா, என்ன தவிர சாமின்னு யாரையும் கும்பிடக்கூடாதுன்றாங்க. அது தப்புன்னு தோணல? தோணுச்சு, சொல்ல துணிவில்லையே. எவன்டா கை கால் போய் கஷ்டப்படுறது? இப்படி எல்லாம் செஞ்சா மனுஷன் அடங்குவான், சாமி சும்மா இருக்குமா? இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது வரத்தான் செய்யும். ஆத்தா தெருக்கூத்த பார்த்தது இல்ல, கதை சொல்லி கேட்டது இல்ல. எவ்வளவு பெரிய வரவாங்கின நரகாசுரெல்லாம் இந்த அம்மாவோட பெரிய கில்லாடியா இருந்திருக்கிறான். ஆனா கடைசியா என்ன ஆச்சுங்கிற? இந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் தெய்வம் குழந்தையா வந்து பட்டுன்னு ஒரே தட்டு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏன் ஆத்தா கோவமா இருக்க? எதுக்கு ஆத்தா கண்ணால கயிறு வர வெடிச்ச? போய் அந்த கயிறை எடுத்துக்கிட்டு வா. நானா? போ, சொன்னதை செய். நாகம்மா யாருடா? நம்மள மாதிரி சாதாரண மனுஷி. கொஞ்சம் மாயாஜாலம் கத்து வச்சுட்டா தெய்வம் ஆயிட முடியுமா? கஷ்டப்பட்டு நம்மளும் கத்துக்கிட்டோன்னு வையே, நாகம்மா மாதிரியே நம்மளும் மாயாஜாலம் எல்லாம் பண்ணலாம்டா. என்ன பத்தியே இப்படி எகத்தாளமா பேசுறியா? ஐயோ, பேசலையே ஆத்தா. பின்னாடி இப்படி ஒரு வேலை நடக்குதா? நான் எதுவும் செய்யலையா ஆத்தா? அவகிட்ட இருக்க வித்தைய காட்டி ஊர் மக்களை தான் ஏமாத்த முடியும். ஆனா சாமி கிட்ட அவ பாச்சா பலிக்காதுடா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தெய்வமா நினைச்சிட்டு இருக்க ஆத்தா. சாதாரணமா தப்பு செஞ்சால தெய்வம் மன்னிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவ தெய்வத்துக்கிட்டே தப்பா நடந்துக்கிறா. சும்மாவா விடும்? அழிச்சிருண்டா. சாராயம் குடிச்சா புத்தி மாறிடுமா? நீ சொன்ன மாதிரி மட்டும் சாமியால நாகம்மா அழிஞ்சான்னு வச்சுக்க, அன்னைக்கு தண்ணி அடிக்கிற செலவு எல்லாம் என்னது தாண்டா. ஆத்தா, தெரியாம 100 ரூபாய் எடுத்ததுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. பணத்தை திருப்பி கொடுத்துற, உயிரை கொடுத்துற ஆத்தா. ஜெய் ஜம்பா, அஜய் ஜம்பா. ஆத்தா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உன் பணம் பையன்தான் இருக்கு. எடுத்துக்க ஆத்தா. தெரியாம பண்ண தப்பு, இவ்வளவு கஷ்டம் கொடுக்க தப்பு ஆத்தா. கல்லு? எதுக்கு கல்லு? எதுக்கு கல்லு? கல்லு எதுக்கு ஆத்தா? கல்லு. பணத்தை வச்சுக்கோ தாயே. கல்லால அடிக்காத. அவளை விடு. நீ பயத்துல ஓடி போனா அவனுங்களும் பயந்துகிட்டு ஓடி வருவானுங்க. வாங்க என்னடி வாங்க சொல்றேன். விட்ரி, குழந்தை மாதிரி கையை பிடிச்சி எடுத்துட்டு வர.
ரொம்ப நாளாவே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். அடிக்கடி அம்மா கிட்ட வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்குறீங்களே, என்ன சங்கதி? ஓ அதுவா? ம். அது சூரடியில் ஆரம்பிச்சது, இப்ப ஜாயிண்ட் சிக்னேச்சர் வரைக்கும் போயாச்சு. கத்தியா பணம் கொண்டு வந்து தரீங்களே, யார் கொடுத்தாங்க? அது உங்க அம்மா கொடுத்து வச்சவ இல்ல, உங்க அம்மா கொடுத்தவ நான் வச்சவன். இது தாயை கொல்லாம புள்ளைய வளர்க்கறவன் கொடுக்கறது. என்ன சொல்றீங்க? அதாவது தாயை கொல்லாம புள்ளைய வளர்க்கறதுங்கிறது வட்டி தொழில், தாய்ங்கிறது அசல், புள்ளங்கிறது தான் வட்டி. அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ நீ நினைச்சிட்டு இருக்கிறிய இங்க இருக்கிறதெல்லாம் சொந்தம்னு. ம். இதெல்லாம் சொந்தம் இல்ல, சொந்தம் மாதிரி. நீ கட்டி இருக்கிற புடவையை தவிர அத்தனையும் அடமான சொத்துக்கள். என்னங்க இப்படி சொல்றீங்க? எங்க அப்பா செத்தப்ப ஏகப்பட்ட சொத்தை விட்டுட்டு போனாரே. இங்க வா சொல்றேன். இது என்னது? கற்பூர டப்பா. ம், கற்பூரத்தையே காணோம். மோந்து பாருங்க, கற்பூரம் இருந்த வாசனை வரும். ஆ, இப்ப நீ சொன்னியே கற்பூர டப்பாக்கு டெபினிஷன். இதுதான் இந்த குடும்பத்தோட நிஜமான நிலைமை. நம்ம கௌசல்யாவோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த குடும்பத்தோட நிஜமான நிலைமை வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக உங்க அம்மா ஜபர்தஸ்து பண்றாங்க. ஆமா, உங்க அம்மா ஓயாம முருகா முருகான்னு கும்பிட்டாங்களே, எதுக்கு? பக்தினாலயா? அப்படியாவது லாட்டரி டிக்கெட்ல 1 கோடி ரூபா விழுந்து அதை வச்சு இருக்கிற கடனெல்லாம் அடைக்க மாட்டோமான்னு தான் நீட் நேரத்தெல்லாம் கையெழுத்து போடுறாங்க. அதனால கை நீட்டும் போதெல்லாம் பணம் கிடைக்குது. இந்த மார்வாடி தெய்வம் இருக்குது, அது ரொம்ப பொல்லாது. கூரைய பிச்சுக்கிட்டும் கொடுக்கும், கூரைய பிக்கிறதுக்கும் கொடுக்கும். ஐயோ, அப்ப நம்ம கதி? உனக்காவது புருஷன் நான் இருக்கிறேன். கௌசல்யாவோட நிலைமையை நினைச்சு பாரு. அதை நினைக்கும் போது உன் நிலைமை எவ்வளவோ பெட்டர். சந்தோஷப்படு. இனிமே நம்ம என்ன பண்றது? ஒண்ணு பண்ணு, ஒரு அலுமினிய தட்டு எடுத்து அதுல 10 பைசாவை போட்டு சத்தம் மட்டும் வர்ற மாதிரி, அதே டைம்ல காசும் கீழே விழாம ஆட்டிக்கிட்டே அம்மா தாயேன்னு கத்தி பழகிக்க. ஏன்னா எனி டைம் அதான் நடக்கும். ஏன் பதற? நம்ம நிலைமை பரவாயில்ல. தான் வசதியில கொஞ்சம் குறைஞ்சாலும் நாம ஏழை ஆயிட்டோமோ அப்படின்னு நினைக்கிற உங்க அக்கா கௌசல்யாவுக்கு இங்க இருக்கிறது அத்தனையும் கடனுக்கு தான் வாங்கணும்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா. நிலைமையை நினைச்சு பாரு. நீ ஒன்னும் பேசாத, ஓடுற வரைக்கும் ஓட்டும், விட்டுடு. இத பாருங்க, இந்த உமாக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. வர வர எந்தெந்த வேலையை எப்படி செய்யணும்னு அவளுக்கு கொஞ்சம் கூட தெரியவே மாட்டேங்குது. பாருங்க, ஒட்டடப்பு சேர்ந்து வச்சிருக்கானே. ஏய், என்ன நீ? நாங்க பேசுறதெல்லாம் இங்க நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா? இல்லக்கா, பெண்ணு கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க, உங்க பேச்ச டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேனு தான் அப்படியே இருந்துட்டேன். இதை எங்களை நம்ப சொல்றியா? சரி விடுறி. பார், தெரிஞ்சோ தெரியாமையோ நாங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்ட. இத போய் வெளியே சொல்லி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண அத்தை உன்னை உயிரோடய விட மாட்டாங்க. போ போ. என்ன நீங்க பெரிய இயேசுநாதர் மாதிரி மன்னிச்சு விடுறீங்க? விட்ரி. அவன பெரிய ராணுவ ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா. இன்னைக்கு இல்ல நாளைக்கு யாருக்காவது தெரிய போறதானே. போவியா? முருகா, என் நிம்மதியே போச்சு. என்னையே நீ ஏழைய படைச்ச, என்னையே அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாடுற அனாதைய படைச்ச. நீ இறக்க இருக்கிறவங்கள பணம் இருக்கிறவங்களா வச்சதா சரித்திரமே இல்ல. முருகா, இத்தனை காலமும் அத்தைய கையிருப்புள்ள பணக்காரின்னு நினைச்சேன். பாவம், அவங்க கடன்ல தத்தளிக்கிறாங்களாம். அது ஹரியத்தான் தீபாக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தப்ப கேட்டதுல இருந்து நான் படுற வேதனைய உன் காலடியில கொட்டி தீக்கதான் வந்தேன். அத்தை உனக்கு நிறைய செஞ்சிருக்காங்க, கொஞ்சமாவது அவங்கள திரும்பி பாரு முருகா. அவங்க நல்லா இருந்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். கடனால அந்த குடும்பம் நடு தெருவுக்கு வந்துடக்கூடாது. அதுக்காக காலம் பூரா விரதம் இருந்து பட்டினி கிடக்க கூட தயாரா இருக்கேன். பூக்குடி இறங்கணுமா? இறங்குறேன். நீ அத்தைக்கு நல்லது செய்யல, நான் உன்னை மனசார கும்பிட்டதுக்கு நீ மனசு இறங்கலன்னு அர்த்தம். அவங்க கடனை தீர்த்து கண் கலங்காம வை முருகா. உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். பெண்கள் பிறப்பே புனிதமானது, இரக்கமானதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது உண்மைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பெரியவங்க எனக்கு தான தர்மம் பணம் கத்து கொடுத்துருக்காங்க. ஆனா அது இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு காட்டுற இறக்கம் தான். யாராவது கஷ்டம்னு என்கிட்ட வந்தா காசோ பணமும் கொடுத்துருக்கேன்.
ஆனா நீங்க கையில எதுவுமே இல்லாம மத்தவங்களுக்கு உதவ முடியலையேன்னு ஃபீல் பண்றீங்க பாருங்க. யூ ரியலி கிரேட். தன்னை குடும்பப்படுத்துறவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல உங்களை குடும்பப்படுத்துற உங்க அத்தை, அவங்க குடும்பம், அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்க வேண்டிக்கிட்டீங்க பாருங்க. சத்தியமா சொல்றேன், இந்த மனசு யாருக்கும் வராது. இப்படி வேண்டிக்கிறதுக்காவது நீங்க நல்லா இருக்கணும். சிவா, என்ன அர்ச்சனை பண்ணலான்னு வந்தேன். உமா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. பண்ணிட்டா போறது. ஆத்ரேய கோத்ரோத்பவஸ்ய அஸ்வதி நட்சத்திர மேஷராசி சாதாய உமா மகேஸ்வரி நாம்யः क्षेम आरोग्य सिद्ध्यर्थम सुब्रह्मण्य स्वामी अर्चनम करिष्ये.